ஒரு சிறிய தானமும் பாபாவை சென்றடைகிறது என்ற உண்மையை இந்த சம்பவம் எப்படி வெளிப்படுத்துகிறது? அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாபாவுடைய மகா பக்தரான ஜோதீந்திர தர்கத் அவருடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள பத்தி தான். அவர் வந்து ஒரு கோடை நாள்ல, அதாவது அவருடைய சின்ன வயசுல ஜோதீந்திரா என்ன பண்றாருன்னா, மும்பை மெட்ரோ சினிமாக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இரானிய ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பள்ளிக்கு வந்து போயிட்டுருக்காரு. அப்போ வெள்ளை உடை போட்டுக்கிட்டு ஒரு ஃபக்கீர் வந்து அவர்கிட்ட பிக்ஷை கேட்கிறாரு. ஜோதீந்திரா என்ன பண்றாருன்னா, ஒரு 1 பைசா நாணயத்த வந்து குடுத்தாரு. ஆனா அந்த ஃபக்கீர் வந்து அத பார்த்து, "இது 1894ஆம் ஆண்டினுடைய 1 பைசா" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா, "அல்லாஹ் பலா கரேகா" அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாரு. ஜோதீந்திரா அந்த நிகழ்வ வந்து பிற்காலத்துல மறந்தே போயிட்டாரு. அதே சமயத்துல ஜோதீந்திராவுடைய தாயார் வந்து கடுமையான தலைவலியால பல ஆண்டுகளா அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்துல பார்த்தோம் அப்படின்னா, நெறைய மருத்துவர்கள் இருந்தாங்க. ஆனா யார் குடுத்த மருந்தும் அவங்களுக்கு வந்துட்டு குணமாக்கல. அப்படி இருக்கிற நேரத்துல, அவங்களுடைய வீட்ல வேலை பண்ணிட்டு இருந்த அந்த வேலைக்காரி அம்மா வந்து சொன்னபடி, அவங்க பாந்த்ரா மசூதியில இருந்த மௌலானா பாபாவ போய் சந்திச்சாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, "என்கிட்ட இதுக்கு மருந்து இல்லம்மா. என்னுடைய சகோதரர் சாய்பாபா ஷீரடில இருக்காரு. அவரு உங்கள குணப்படுத்துவாரு" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா தாயும், மகனும் ஷீரடிக்கு போய் துவாரகா மாயில பாபாவ சந்திச்சாங்க. பாபா அந்த தாயார பார்த்த உடனே என்ன சொன்னார் அப்படின்னா, "அம்மா உங்களுக்கு கடுமையான தலைவலி இருக்கே" அப்படின்னு சொல்லி உதியை எடுத்து நெத்தியில வச்சு, "இனி உங்களுடைய வாழ்க்கையில தலைவலியே வராது" அப்படின்னு பாபா சொன்னாரு. அந்த நொடியிலேயே அவங்களுடைய தலைவலி வந்து பூரணமா வந்து சரியா போச்சு. அதுக்கப்புறமா ஜோதீந்திராவ பார்த்து, "நீ என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கலையா?" அப்படின்னு கேட்டாரு. அவரு இல்ல அப்படின்னு சொன்னபோது, பாபா தன்னுடைய கஃப்னில இருந்த அந்த 1894ஆம் ஆண்டினுடைய 1 பைசா நாணயத்தை எடுத்து காட்டி, "அந்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு போற வழில உன்கிட்ட பிக்ஷை கேட்ட ஃபக்கீருக்கு கொடுத்த இந்த நாணயம் உனக்கு நினைவிருக்கா?" அப்படின்னு கேட்டாரு. அந்த நிகழ்வ நினைச்சு பார்த்த ஜோதீந்திராவுடைய கண்கள்ல வந்து கண்ணீர் வந்தது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, பாபாவுடைய திருவடிகள வந்து பிடிச்சுக்கிட்டாரு. பாபா அவர எழுப்பி, "அட என் சகோதரா! அந்த மதிய நேரத்துல நீ சந்திச்ச ஃபக்கீர் வேற யாரும் கிடையாது நான் தான். நீ கொடுத்த அந்த 1 பைசா நாணயத்த இப்ப உனக்கு நான் திருப்பி கொடுக்கிறேன். இத ரொம்பவும் கவனமா பாதுகாத்து வச்சுக்கோ. இது உனக்கு பல மடங்கு பைசாக்கள வந்து கொடுக்கும்" அப்படின்னு வந்து சொன்னாரு. இதிலிருந்து நமக்கு புரிய வருது என்ன அப்படின்னா, நாம செய்றது ஒரு சிறிய தானமும் பாபாவை போய் சேருது. பாபா தன்னுடைய 5 விரல்களையும் உதி நிறைந்த பாத்திரத்துல துவைத்து, அந்த உதி படிந்த கையால ஜோதீந்திராவுடைய தாயாரின் நெற்றியில வச்சு, அந்த நோயினுடைய வேரையே நிரந்தரமா குணமாக்கினாரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நான் தான் அந்த ஃபக்கீர் அப்படின்னு பாபா வெளிப்படுத்தினதுனால, பாபா எங்கும் இருக்காரு, எந்த வடிவிலும் வருவாரு, நம்மள சோதிச்சு அதுக்கப்புறமா நமக்கு அவர் வந்தத வந்து உணர்த்துவாரு. அதனால முழு நம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா, பாபா நம்முடைய உடலையும், மனதையும், ஆத்மாவையும் குணப்படுத்துவார், சுத்தப்படுத்துவார் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம்.